ஹலோ கைஸ், வெல்கம் டு அக்வாட்டிக் லைஃப் ஆஃப் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம ஷோர்லி போனதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம கப்பல் கொரியாவிலேருந்து கார்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு 35 நாட்கள் கடல் பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக அமெரிக்காவில் ப்ரௌன்ஸ்விக்குங்கிற போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. வந்து சேர்ந்ததும் ஷோர்லிவுக்கு பிளான் பண்ணி எல்லோரும் வெளியே போனோம். கப்பல்லேருந்து இறங்கி நாங்கள் பக்கத்தில் இருக்க சீமென்ஸ் கிளப்புக்கு நடந்து போனோங்க. எனக்கு இது தாங்க ஃபஸ்ட்டு ஷோர்லிவ். இந்த ஷிப்பு ஜாயின் பண்ணி 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஃபுல்லாகவே சைலிங்லேயே போயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு போர்ட்டு. சொல்லப்போனால் என் கால் இப்போ தான் தரையில் படுது 2 மாதத்துக்கு அப்புறம். எங்களை மாதிரி சீஃபரருக்குலாம் இது தாங்க ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஏன்னா எல்லோரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம், எப்போடா ஷிப்பு போர்ட்டுக்கு போகும். அதுவும் எஸ்பெஷலி லாங் வாய்ஸ்லாம் பண்ணால் 30-35 நாள் வெறும் கடலை மட்டுமே சுற்றிட்டு எப்போடா நம்ம நிலத்தெல்லாம் பார்ப்போன்ற மாதிரி ஆகிடும். ஒரு வழியாக நாங்கள் சீமென்ஸ் கிளப்புக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம். இங்கேயே அவங்க டாக்ஸிலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா, இந்த ஜெட்டிக்குள்ளே யாரும் அவுட்டர் யாரும் வரக்கூடாது. ஸோ போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லி போலீஸ் செக்யூரிட்டி இருந்தாங்க. அவங்க தான் கார் எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய பாஸ் ஐடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்களை கேட்டுக்கு வெளியே விடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்ஸியில் பிடிச்சி எல்லோரும் வெளியே வந்துட்டோம். எல்லாரோட மூஞ்சியும் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு. ஏன்னா எல்லோரும் வெளியே போகிறோங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ். நல்ல ஜெட்டிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கார்ஸ் எல்லாம் கார் டெர்மினல் எல்லா கார்ஸும் லோடிங் டிஸ்சார்ஜ் போயிட்டுருக்கு. ஒரு 30-40 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு மெயினான சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் மெயினாக டார்கெட் பண்ணது ஏதாவது மாலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் கூட வந்தவங்களில் ஒரு 2-3 பேர் சைன் ஆஃப் டைம் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போகிற டைமில் எல்லோரும் பயங்கரமாக ஷாப்பிங் தான் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல டாக்ஸிலேருந்து இறங்கி ஒரு மாலுக்குள்ளே போனாங்க. டார்கெட் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு மால். இதுவும் வால்மார்ட் மாதிரி ஒரு பெரிய மால். எல்லாமே கிடைக்கும் இங்கே A to Z. எல்லோரும் அவங்கவுங்க ஷாப்பிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க. நானும் அப்படி ஓகே நம்மளும் போய் சும்மா சுற்றி பார்ப்போம், நமக்கு தேவையானது எதாவது இருந்தால் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே கார் பார்க்கிங் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க நம்ம டாக்ஸிக்காக. இதுதாங்க நாங்கள் மொத்தமாக ஷாப்பிங் பண்ணது, எல்லாரோட இதுவும் சேர்த்து. இவங்க தான் நம்ம செகண்ட் இன்ஜினியர் அண்ட் சீஃப் மேட். நெக்ஸ்ட்டு எங்கள் லிஸ்ட்டில் இருந்தது சாப்பிட்றது தாங்க. ஆமாம், ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு, பயங்கர பசி. சரி சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு ஃபயர் ஹவுஸ் ஷப்வே போனோங்க. இங்கே போனால் ஒன்லி பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு கடைக்கு போயிட்டோம். இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, சிக்கன் விங்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஃபேமிலி பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு 52 பீசஸ் ஆஃப் சிக்கன் விங்ஸ், சம் ஜூஸஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. நல்லா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டும் கூட. இதாங்க அந்த சிக்கன். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு மறுபடியும் டாக்ஸி பிடிச்சி நாங்கள் கப்பலுக்கு திரும்ப வந்துட்டோம். ஸோ இதுதாங்க எங்கள் ஷோர்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, see you all in next video. Bye bye.